ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷோபனா சாந்தகுமார். வெல்கம் டு ஷோபனாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கு நாங்கள் ஒரு பன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னோட சேனலில் நிறைய பன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கு ரொம்பவும் டேஸ்டியான ஒரு சிக்கன் பன்னை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்களும் வாங்க இந்த சிக்கன் பன்னை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பன் செய்யறதுக்காக நான் 850 கிராம் சிக்கன் எடுத்திருக்கிறேன். இந்த சிக்கனோட தேவையான அளவு உப்பும் மஞ்சளும் அதோட தண்ணியையும் சேர்த்து முதல்ல நாங்கள் இந்த சிக்கனை அவிச்செடுப்போம். இப்ப பாருங்க, சிக்கன் நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. இந்த நேரத்துல நாங்க இதை இறக்கி கொள்வோம். இப்போ இந்த சிக்கனோட பன் செய்யறதுக்காக 250 கிராம் வெங்காயமும் 400 கிராம் உருளைக்கிழங்கு இவ்வாறு அவிச்செடுத்திருக்கிறேன். அதோட 200 கிராம் கேரட்டும் எடுத்திருக்கிறேன். இப்போ நாங்க இந்த கேரட்டை இவ்வாறு பெரிய சைடால ஸ்க்ராப் பண்ணி கொள்வோம். இப்போ நாங்கள் அவிச்செடுத்த சிக்கனை இவ்வாறு முள் இல்லாமல் தனியாக சதையை மட்டும் பிரித்து கொள்ளுவோம். நீங்கள் விரும்பினா இதுக்கு பதிலாக போன்லெஸ் சிக்கனும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஒருவேளை போன்லெஸ் சிக்கன் எடுக்கிறதுன்னு சொன்னால் 500 கிராம் சிக்கன் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அளவாக இருக்கும். ஆனால் இந்த அளவு கட்டாயம்னு சொல்லி இல்லை, நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் அளவை கூட குறைய எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் எங்களோட சிக்கன் பண்ணுக்குரிய ஸ்டஃபிங்கை செய்ய தொடங்குவோம். அதுக்கு இவ்வாறு ஒரு பேனை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடும். இதோட 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகமும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் 1/2 டீஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்வோம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் ஸ்க்ராப் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்வோம். வெங்காயத்தோட கேரட்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ நாங்கள் சிக்கனை சேர்த்துக்கொள்வோம். இப்போ பாருங்க, நாங்கள் சேர்த்த கேரட் வெங்காயத்தோட சிக்கனும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது. இந்த நேரத்துல இதோட ஒரு முட்டையையும் சேர்த்து கொள்ளலாம். இப்ப இதோட டேஸ்டுக்காக ஒரு பீஸ் சிக்கன் சூப் சேர்க்கிறேன். விருப்பம்னு சொன்னா நீங்களும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்க, கேரட் வெங்காயத்தோட சிக்கன் முட்டையெல்லாம் சேர்ந்து எங்களோட மசாலா இப்பவே நல்ல வாசமாக வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதோட ஏற்கனவே அவிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து கொள்ளுவோம். உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது நீங்கள் கத்தியால் வெட்டிட்டு சேர்க்காம இவ்வாறு கையால் மசிச்சுட்டு சேர்த்து கொள்ளுங்க. நான் ஏற்கனவே 400 கிராம் உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருந்தேன்.
ஆனால் இப்போ 300 கிராம் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்க சேர்த்து கொள்ளுங்க. இப்போ பாருங்க, இந்த உருளைக்கிழங்கும் கறியோட சேர்ந்து நல்லா பிரண்டு வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதோட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே நாங்கள் சிக்கனை அவிக்கும் போதும் உப்பு சேர்த்துனாங்க. அதோட சிக்கன் சூப்லையும் உப்பு இருக்குது. அதால் உப்போட அளவை பார்த்துட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, எங்களோட ஸ்டஃபிங்கை இறக்குற டைமுக்கு வந்துட்டாங்க. இப்போ இதோட கடைசியாக 2 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க, நாங்கள் ஏற்கனவே சேர்த்த சிக்கன் முட்டையோட இந்த மிளகு சீரகம் சேர்ந்து எங்களோட ஸ்டஃபிங் நல்லா கமகமண்டு வாசமாக இருக்குது. இப்போ இதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு தேசிப்பிடியும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லியை சேர்த்து இறக்கி கொள்ளுங்க. இப்போ பாருங்க, எங்களோட டேஸ்டியான சிக்கன் ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிட்டுது. இப்போ நாங்கள் பன்னுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணி கொள்ளுவோம். இந்த சிக்கன் பன் செய்யறதுக்காக நான் 1 கிலோ மாவு எடுத்திருக்கேன். இந்த 1 கிலோ மாவுக்கு 450 ml இளம் சூடான பால் எடுத்துக்கொள்ளுங்க. அதோட நீங்கள் இந்த பன் செய்யறதுக்கு ஃப்ரெஷ் ஈஸ்ட் பாவிக்கிறோன்னு சொன்னால் 1 பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இல்லை ஒருவேளை நீங்கள் ட்ரை ஈஸ்ட் பாவிக்கிறோன்னு சொன்னால் 2 பேக்கெட் ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. அதாவது 14 கிராம் ட்ரை ஈஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அளவாக இருக்கும். இப்போ இந்த பாலோட 1.5 டீஸ்பூன் சீனியும் சேர்த்து நல்லா கரைச்சி கொள்ளுங்க. நீங்களும் இவ்வாறு ஃப்ரெஷ் ஈஸ்ட் பாவிக்கிறதா இருந்தால் உடனே செய்ய தொடங்கலாம். இல்லை ட்ரை ஈஸ்ட் பாவிக்கிறீங்கன்னு சொன்னால் 5 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு மாவை குழைக்க தொடங்குங்க. இப்போ நாங்கள் மாவை குழைக்க தொடங்குவோம். அதுக்கு இந்த 1 கிலோ மாவோட 4 டீஸ்பூன் சீனியும் 1.5 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க. இதோட 150 கிராம் பட்டர் அல்லது மாஜரின் எடுத்துக்கொள்ளுங்க. அதோட 2 முட்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க முட்டை சேர்க்க விரும்பலன்னு சொன்னா அந்த முட்டைக்கு பதிலாக, அதாவது கிட்டத்தட்ட 2 முட்டைக்கு பதிலாக 100 ml பாலை எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட நாங்க ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற ஈஸ்டையும் சேர்த்து இந்த மாவை குழைக்க தொடங்குவோம். இவ்வாறு நீங்கள் ஹேண்ட் மிக்ஸை பாவிக்கிறதா இருந்தால் ஒரு 2 தொடக்கம் 3 நிமிஷம் குழைச்செடுத்தீங்கன்னா அளவாக இருக்கும். இல்லை ஒருவேளை நீங்கள் கையால் குழைக்கிறதா இருந்தால் ஒரு 5 தொடக்கம் 6 நிமிஷம் நல்லா அழுத்தி பிணைஞ்சி கொள்ளுங்க. நாங்கள் சேர்த்த 1 கிலோ மாவுக்கு 450 ml பாலும் 2 முட்டையும் உங்களுக்கு அளவாக இருக்கும். இல்லை ஒருவேளை உங்களுக்கு மா கையில் ஒட்டு போடுற மாதிரி இருக்குமென்னு சொன்னால் மட்டும் கொஞ்சமாக மா சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, மா நல்லா குழப்பட்டு வந்திருக்குது. இப்போ இந்த மாவை ஒரு ஈர துணியால 30 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ 30 நிமிஷம் ஆயிட்டுது. எங்களோட சிக்கன் ஸ்டஃபிங்கும் நல்லா ஆறி இருக்குது. இப்போ நாங்க பன்னை செய்ய தொடங்குவோம். இப்போ இந்த மாவை நீங்க திரும்ப கூடுதலா ஒன்று பிணைய வேணாம். அப்படியே வச்சு கிட்டத்தட்ட எல்லா பீஸும் ஒரே அளவுல வார மாதிரி 24 பீஸா பிரிச்சு கொள்ளுங்க. இப்போ ஒவ்வொரு பீஸையும் இவ்வாறு போல்ஸா உருட்டி கொள்ளுங்க.
இப்போ இந்த மா காயாம இருக்கிறதுக்காக இவ்வாறு ஒரு துணியால மூடி வச்சுட்டு ஒவ்வொரு பவுலா எடுத்து நாங்க பண்ண செய்ய தொடங்கணும். இவ்வாறு மாவை ஓரளவு மெல்லிசா தட்டி எடுத்துட்டு உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கறியை வச்சு மாவை மடிச்சு கொள்ளுங்க. இவ்வாறே எல்லா பண்ணையும் செய்து கொள்ளுங்க. இப்ப நாங்க செய்த பண்ணை இப்படி ஒரு ட்ரேயில அடக்கி கொள்ளுவோம். இப்ப இந்த பண்ணை இவ்வாறு ஒரு துணியால 30 தொடக்கம் 40 நிமிஷம் மூடி வையுங்க. இப்ப நாங்க பண்ணை மூடி வச்சு 35 நிமிஷம் ஆயிட்டுது. இப்ப இந்த பண்ணை பேக் பண்றதுக்காக அவனை 220°C ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்கேன். இப்ப இந்த பண்ணுக்கு மேல இவ்வாறு முட்டையை பூசிக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க முட்டை சாப்பிட்ற இல்லைன்னு சொன்னா தனிப்பாலையும் பூசிக்கொள்ளலாம். இப்ப இந்த பண்ணுக்கு மேலால இவ்வாறு கொஞ்சமா எள்ளு தூவிட்டு இந்த பண்ணை நாங்க பேக் பண்ணி எடுப்போம். இப்ப பாருங்க அவனும் ரெடி ஆயிட்டுது. நாங்க இந்த பண்ணை அவன்ல வச்சுட்டு ஒரு 12 தொடக்கம் 13 நிமிஷம் பேக் பண்ணி எடுப்போம். இந்த டைம் ஒவ்வொரு அவனுக்கும் வித்தியாசப்படும். அதால நீங்க உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி டைம் செட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப பாருங்க எங்களோட பன் நல்லா பேக் பண்ணப்பட்டு நல்லா கோல்டன் கலரா வந்திருக்குது. இப்ப நாங்க இந்த பண்ணை இறக்கி கொள்ளுவோம். நீங்க இந்த பண்ணை அவன்ல இருந்து இறக்கின உடனே இவ்வாறு ட்ரேயில இருந்து எடுத்து ஒரு வயர் ட்ரக்ல வச்சு நல்லா ஆற விட்டு கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா நீங்க இப்படியே ட்ரேயிலே வச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த ட்ரேயில இருக்கிற சூட்ல பன் வேர்த்து ஈரமா போயிடும். அதோட நீங்க இந்த பண்ணை மூடவும் வேண்டாம். இப்படி திறந்தபடியே ஆற விட்டு கொள்ளுங்க. இப்ப பாருங்க நாங்க இந்த சிக்கன் பண்ணை எவ்வளவு குயிக்காவும் ஈஸியாவும் வீட்டிலேயே செய்து முடிச்சிட்டோம்னு சொல்லி. அதோட நாங்க செய்த பன் நல்லா பொங்கி பேக் பண்ணப்பட்டு நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்குது. இந்த பன்னுக்கு ஸ்டஃபிங்கா நான் சிக்கனை வச்சு செய்திருக்கிறேன். நீங்க விருப்பம்னு சொன்னா மட்டன் இல்லைன்னு சொன்னா டின் ஃபிஷ் இல்லாட்டிக்கு மிரக்கரையில கூட செய்யலாம். காலையில அல்லது இரவுல லைட்டா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு பன்னை ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஒரு ஏற்ற உணவா இருக்கும். உங்களுக்கும் இந்த சிக்கன் பன் பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.